பழைய சாதம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம பழுது தண்ணி சாப்பிட்றதுக்கு நான் காட்ட போகிறேன். இன்றைக்கி எப்படி பார்க்கலான்னு பாருங்கள். நான் வந்து சாதம் பாருங்கள் சட்டியில் போட்டு வச்சுருக்கிறேன். இந்த சட்டியில் வந்து இப்போ நான் தண்ணி ஊற்றி எப்படி மூடணும் நைட்டில் நம்ம தண்ணி ஊற்றி வைக்க பாருங்கள். சாதம் வெடித்த தண்ணி பாருங்கள். இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க நம்மளுக்கு உடம்பு. பாருங்கள், கஞ்சி தண்ணி இதில் ஊற்றிட்டேன். இதை கூட இப்போ நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பச்சை தண்ணி ஊற்றி இந்த சாதம் வந்து நம்ம நைட்டில் வெடிக்கிற சாதம் நம்ம இப்போ இது பழுது தண்ணியாக நம்ம பண்ணி சாப்பிட்ணும். இப்போ இது அப்படியே நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டுங்க. நம்ம நாளைக்கு காலையில் எடுத்து இதை சாப்பிடுவோம். இப்போ பாருங்கள், நம்ம நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பழைய சாதம். இது காலையில் பார்த்தா நம்மளுக்கு பழைய சாதம். இங்கே பாருங்கள் சாப்பாடு எப்படி ஆகிருக்கு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்லா நம்ம என்ன செய்கிறோம், இப்போ இதாக கூட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதாக கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை போட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கரைச்சாச்சுங்க. இந்த பழைய சாதத்தை கூட சாப்பிட்ற ஐட்டங்க பாருங்கள். பச்சை மிளகா, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மாங்காய் ஒருக்காய், 2 மீன் வறுத்து வச்சுருக்கேன். இதை கூட கருவாடு வறுத்து சாப்பிட்லாம், மோர் மிளகா வறுத்து சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்குங்க. என்ன தான் இருந்தாலும் பழைய சோத்துக்கு இந்த மாதிரி ஐட்டங்க சாப்பிட்றதுக்கு இந்த பழைய சோத்துக்கு அச்சிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த காயிற வெயிலுக்கு இந்த பழைய சாதம் நம்ம காலையில் அதை கஞ்சி தண்ணி மாரி ஊற்றி நம்ம குடித்தாலே நம்ம வயிற்று வலி நம்மளுக்கு ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் நம்ம உடம்பே. அதனால் நான் வந்து பழைய சாதம் எப்படி நம்ம சாப்பிடணும் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேங்க. நீங்கள் வந்து இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.